அண்மை செய்தி. திமுக ஆதரவாளராக அறியப்படும் ரவுடி கருக்கா வினோத் புழல் சிறையில் அதிகாரி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் கொண்டு வீசி சிறைக்கு சென்ற ரவுடி சிறைக்குள் அதிகாரியை தாக்கியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்சாம். புழல் சிறைக்குள்ளே ஒரு துணை ஜெயிலர் மீது தாக்கக்கூடிய அளவிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. ஒரு ரவுடி ஒருவர் துணை ஜெயிலரை கடுமையாக சிறையிலே வைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த திமுக ஆட்சியில ஒரு ஜெயிலருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்றால், சிறைக்கு செல்லக்கூடிய கைதிகள் நிலை, சிறைக்கு உள்ளே கைதிகளை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய உறவினர்களுடைய நிலை, தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன கதிக்கு இவர்களுடைய ஆட்சியில ஆளாவார்கள் என்பதை எண்ணி பார்க்கவே அச்சமாக இருக்கு. செல்வம் என்பவரை ஆதரவாளர் என அறியப்படக்கூடிய கருக்கா வினோத் என்கிற அந்த ரவுடி துணை சிறைக்காவலர் செல்வத்தை கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இந்த ரவுடி தாக்குதலால் மிக பெரிய அளவிலே காயமடைந்த துணை ஜெயிலர் செல்வம் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிகிச்சை பெற்று வருகிறார். திமுக அரசினுடைய பலவீனத்தையும் ரவுடிகளுடைய அட்டகாசத்தையும் இந்த சம்பவம் தோலுரித்து காட்டுகிறது. புழல் போன்ற பெரிய அளவில் இருக்கக்கூடிய மத்திய சிறைகளிலே அங்கு செல்லக்கூடிய ரவுடிகள் முழுமையாக கண்காணிக்கப்படுவதில்லை. அங்கே போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும், ஏற்கனவே போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது, போதைப் பொருளால் ஏற்பட்ட மோதல்கள் என புழல் சிறை வளாகமே ஒரு கலவரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆளுகிற ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில காவல்துறை இது போன்ற ரவுடிகளை முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும். கண்காணிக்கப்படுவதோடு மட்டும் நின்று விடாமல் இதுபோன்று காவலர்களுக்கே சிறையில் இருக்கக்கூடிய சிறையினுடைய துணை ஜெயிலருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன, பெண்களுடைய நிலை என்ன? இப்படித்தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கருக்கா வினோத் என்பவர் ஆளுநர் மாளிகைக்கு அருகே பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட போது மிகப்பெரிய அதிர்வலைகளை எல்லாம் ஏற்படுத்தியது. இவர் சிறைக்கு நீதிமன்றத்திற்கு அழைத்து வருகிற போது மிகப்பெரிய அளவில் ஆளுகிற திமுக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் மிகப்பெரிய கண்டன முழக்கங்களை வெளியிட்டார்கள். அதன் பிறகு இவர் திமுகவுடைய ஆதரவாளர் என்கிற மிகப்பெரிய தகவல் எல்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் ஆட்சி பலம், அதிகார பலம் இவற்றையெல்லாம் பின்னணியில வைத்துக் கொண்டு ஒருபுறம் போதைப் பொருளை கடத்துவது, அதன் மூலமாக கைது செய்யப்படுவது, மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை நடத்துவது என்று கொடிகட்டி படம் கொண்டிருக்கிறார். மற்றொரு புறம் காவல்துறையினரை தாக்குவது, காவல்துறையினரை பாலியல் சீண்டல்களில் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குவது, அதே போன்று காவல்துறை ஜெயிலரில் கைது செய்யப்பட்ட சிறைக்கு சென்றாலும் கூட சிறையிலே வைத்து துணை ஜெயிலரையே தாக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ரவுடிகளுடைய அட்டகாசமாக இன்றைக்கு இந்த ஆட்சி மாறி இருக்கிறது. சிறையிலே இருக்கக்கூடிய காவலர்கள், குறிப்பாக சிறையினுடைய கண்காணிப்பாளர், சிறையிலே இருக்கக்கூடிய டிஐஜி இது போன்ற ரவுடிகளுடைய தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முறையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அங்கு எடுக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதனை கண்காணித்து சம்பந்தப்பட்ட இது போன்ற பெரிய அளவில் இருக்கக்கூடிய ரவுடிகள், தாக்குதல் நடத்தக்கூடிய ரவுடிகள், இவருடைய போதையினுடைய பின்புலம் இவற்றையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய மற்றொரு அவலமாக இருக்கிறது. ரவுடிகளுடைய ஆதிக்கம் கொடிக்கட்டி பறப்பதனால் மக்களுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுக அரசு முற்றிலுமாக செயலிழந்து இருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய சிறையாக இருக்கக்கூடிய பொருள் மத்திய சிறையிலே இப்படிப்பட்ட அத்தூழியம் அரங்கேறி இருக்கிறது. சிறைக்குள்ளே இருந்த கருக்கா வினோத் சிறையினுடைய இந்த துணை ஜெயிலர் செல்வத்தை கடுமையாக தாக்கியிருக்கிறார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திமுக அரசினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய பாதுகாக்கக்கூடிய அலட்சியத்தையும் பலவீனத்தையும் நிர்வாக திறமையின்மையும் இது காட்டுகிறது. ரவுடி கருக்கா வினோத் மீது அவர் ஏன் கண்காணிப்பு செலுத்தவில்லை? அவர் இதுபோன்று நடப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? அவர் போதையில் இருந்தாரா, இல்லை வேறு ஏதாவது போதைப் பொருட்களை உட்கொண்டிருந்தாரா? இதுபோன்று சிறையிலே இருக்கக்கூடிய காவலர்களை பாதுகாப்பற்ற தன்மை இருந்தால் சிறையிலே இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள், ரவுடிகள் தங்களுடைய ராஜ்யத்திற்கு சிறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இந்த சம்பவத்திலே எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.